குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் புட்டிங், முட்டையை வச்சு செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு உடச்சக்கடலை, 1 கப் அளவு சர்க்கரை. நல்லா நான் மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அப்படி நைஸாக அரைச்சி நம்ம இதில் கொட்டிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஊற வச்ச முந்திரி, ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாம். பாதாம் கூட நம்ம ஒரு 4 முட்டை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா முட்டை கலங்குற அளவுக்கு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அடிக்கலை, இந்த முட்டை இப்படி நல்லா இப்படி பொங்கி வரணும். இதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நம்ம ஒரு 300 பால் கிட்ட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் வச்சு அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்குங்க. அப்படி நம்ம இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கலாம். இட்லி தட்டை மூடியை கவுத்து போட்டு ஒரு கிண்ணம் இது மாதிரி வச்சு நம்ம அதில் கூட செஞ்சுக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே மூடிடலாம். இந்த அளவுக்கு வெந்தோன்னே எடுத்துடலாம். இப்படி ஒரு ஸ்பூனோ ஒரு குச்சோ வச்சு குத்தி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கால் ஹவரில் இது ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி இதை கட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நம்ம புட்டிங் பிளேட்டில் மாற்றியாச்சு. அது கூட லேசாக நம்ம ஹனி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேவையாக இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். அப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். எக் புட்டிங் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.